செங்கல்பட்டு அருகே ஊராட்சி துணைத் தலைவரின் கணவர் தன்னை மிரட்டுவதாக இருளர் பெண் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பட்டு ஊராட்சியின் தலைவராக பழங்குடியின இருளர் இனத்தைச் சேர்ந்த சாந்தி செல்வம் பணியாற்றுகிறார். இந்த நிலையில் தனக்கு படிப்பறிவு இல்லாததை பயன்படுத்தி போலி கையெழுத்து போட்டு முறைகேடு நடப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை சாந்தி முன்வைத்துள்ளார். இன்று செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் சாந்தி அளித்த புகார் மனுவில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் ஒரு சில வார்டு உறுப்பினர்கள் இணைந்து போலி பில்களை உருவாக்கி தனது கையெழுத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாகவும் தனது குடும்பத்தை மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். செலவுக்கான பில்களை குறைவாக தன்னிடம் கூறிவிட்டு அதில் கையெழுத்து பெற்றுவிடுவதாகவும் அவ்வப்போது ஏரி வேலைக்கு என கூறி கையெழுத்து பெறுவதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். தெரு மின் விளக்குகளை அமைப்பதில் கையாடல், இருளர் மக்களுக்கு தன்னார்வலர்கள் கொடுத்த பொருட்களுக்கு போலி பில் கொடுத்து பெற்றது, ப்ளீச்சிங் பவுடர் வாங்காமல் பில் போடுவது என பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாக புகாரில் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் பரவை அருகே பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் கேட்டு காட்டுநாயக்க சமுதாய மக்கள் 12வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கண்களை கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அண்மையில் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கறிஞரின் மனைவி தனது கணவரின் உறவினர்கள் மீது மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். சரல்விளையைச் சேர்ந்த உஷாதேவியின் கணவரான வழக்கறிஞர் கிறிஸ்டோபர் ஜோபி அண்மையில் சில மர்ம நபர்களால் எரித்து கொலை செய்யப்பட்டார். கணவன் மனைவி இருவரும் நீதிமன்றம் மூலம் விவாகரத்து பெற்று தனித்தனியே வாழ்ந்து வந்த நிலையில் 14 வயதில் ஒரு மகளும் 12 வயதில் ஒரு உஷாதேவி பராமரிப்பில் இருந்து வருகின்றனர். கிறிஸ்டோபர் ஜோபியின் மறைவுக்கு பிறகு அவருடைய பணம், நகை மற்றும் சொத்து ஆவணங்கள் ஆகியவை அடங்கிய அறையை அவருடைய அக்கா ராஜகுமாரி உள்ளிட்ட 5 பேர் பூட்டிவிட்டு சென்றதாகவும் தன்னை அடியாட்களை வைத்து மிரட்டுவதாகவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உஷாதேவி புகார் அளித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பல ஆண்டுகளாக கோயில் நிர்வாகியின் ஆக்கிரமிப்பில் இருந்த வீட்டை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அதிரடியாக மீட்டனர். மேற்கு மாட வீதியில் உள்ள 55 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த வீட்டில் கோயிலில் பணிபுரிந்த ராமச்சந்திர சாஸ்திரி என்பவர் வாடகைக்கு குடியிருந்து வந்துள்ளார். 20 ஆண்டுகளாக அவர் வாடகை செலுத்தாமல் இருந்த நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பலமுறை நோட்டீஸ் அளித்தும் அவர் பதில் அளிக்கவில்லை. இந்நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் கோயில் நிர்வாக அலுவலர்கள் ஆகியோர் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு செய்திருந்த வீட்டை மீட்டு வீட்டிலிருந்த பொருட்களை லாரியில் ஏற்றி அனுப்பி வைத்து வீட்டிற்கு சீல் வைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.